திட்டமிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வது தேவையில்லை அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு சார். ஸோ அவங்க எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல சார். மந்த்லி அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்ணுறப்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு போவேன் சார். ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது டபுள் காட்டும், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் சார். ஆனால் இருக்காது. அப்போ அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது எத்தனை பேர் இங்கே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். அந்த கிட் அத்தனையுமே இப்போ என் பீரோ போனால் என் ட்ரெஸ் கடையில் வச்சுருக்கேன் சார். ஒரு 12 கிட்டு 15 கிட் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப ஒவ்வொரு கிட்லையும் அந்த ஒரு லைன் இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ கன்ஃபியூஷன். அது எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது நேச்சராக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது ஒரு லவ்வால் 2 பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கால நடக்கிற ஒரு விஷயம். அதை ஏன் இவங்க ப்ளூ பிரிண்ட், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல சார். கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தைய பெற்றாச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம படிக்க வைக்கிறது வழக்கில் 2வது விஷயம். ஒருவேளை குழந்தை பிறந்து 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும். குழந்தைக்காகவே விலக முடியாமல் இருப்பாங்க. ஒருவேளை குழந்தை இருக்கிறனால பரவாயில்ல வந்து பிரிஞ்சு போகிறேன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கடைசி சிங்கிள் பேரண்டாக இருக்கணும். இப்போ கடைசி பாதிக்கப்பட குழந்தை தான் பாதிக்கப்படும், பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. கன்சீவா இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதனை பட்டிருக்கேன். என்னை அதிகமாக நோக்கடிச்சிருக்காங்க, மலடின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வலியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். 40 கார்டுக்கு மேலே நான் வந்து வச்சு செக் பண்ணி அதை பார்த்துட்டு பாத்ரூமில் உட்காந்து அழுவேன். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நம்ம எப்போ வாரிசு பெற்றுக்க முடியும்? ஏன்னா எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. என் வயத்துல தலைகாணி வச்சு அதை நான் கட்டிக்கின்னு அந்த கை கால்லாம் உதச்சி எட்டி உதைக்கிற அனுபவத்தை பட்டு அழுது இருக்கேன் நான். அது உணர்வா நான் வந்து தலைகாணியை பார்க்கல, அது ஒரு குழந்தையா தானே பார்த்தேன். எல்லா விதமான இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அதற்கு சாத்தியம் நான் எல்லாமே பார்த்துட்டேன், ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, உனக்கு பிறக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கன்சீவ் ஆகணும், இந்த வயிற்ற சாட்சின்னு நடக்கணும், நடந்து போகணும், அந்த குழந்தை எட்டி உதைக்கணும், அதை பெத்துக்கும் போது பக்கத்துல வந்து அப்படி திரும்பி பார்க்கணும். அந்த வலியோட அந்த குழந்தைய பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். 100,000 நகை மாட்டின்னு போனாலும் உனக்கு குழந்தை இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? சொசைட்டி வந்து என்ன வேணாலும் சொல்லும், உங்களை என்ன வேணாலும் தாக்குவாங்க. நீங்க மலடின்னு வாங்க, உங்களுக்கு வந்துட்டு பிளானிங் சரியில்லைன்னு வாங்க, நீங்க மேரேஜ் பண்ணது வேஸ்ட்னு வாங்க. ஆனா நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு நம்ம தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். சார் ஆக்சுவலி எல்லாரும் இதை ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நான் உங்களை அக்யூஸ் பண்ண விரும்பலை. உங்களே அறியாமல் உங்கள் மேலே ஒரு ஒரு அழுத்தம் வந்து திணிக்கப்படுது இந்த சமுதாயத்தில் ஊடகங்கள் மூலமாக. இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஒரு நல்ல பேரண்ட், ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருந்தால் தான் நான் ஒரு நல்ல அம்மா அப்பா, நான் ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் என் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வர்த்தக ரீதியாக வந்து இதை இன்னைக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. மெட்டர்னிட்டியாக இருக்கட்டும், பேரண்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறிடுச்சு, ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ப்ரெக்னன்சிங்கிறது ஜிஹெச்சுக்கு போனாலும் பார்க்கலாம், ப்ரைவேட்டுக்கு போனாலும் பார்க்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் தான் நான் போய் பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பிளானிங் பிரச்சனை இல்லை, எங்க குழந்தை இல்லாம போயிருமோங்கிற ஒரு பயம்தான் பிரச்சனையை ஒழிய, சமூகம் வந்து உங்களை இந்த சமூகம் உங்களை எப்படி கணக்கிடுதுன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படி இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா பாக்குறாங்க. அதுவே தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு குழந்தையோட நீங்க இருந்தாலும் சந்தோஷம் தான், இவங்க படிச்சு டாக்டரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க உங்க அம்மா அப்பா சொல்றதை யோசிக்கிறீங்க, இல்ல அவங்க மாமனார் மாமியார் சொல்றதை யோசிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சொல்றதை யோசிக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. இது தனிநபர் விருப்பம் கிடையாது சார். நம்ம இந்த மேடைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனா நீங்க யதார்த்த வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, காலையில எந்திரிச்சு அவங்க மூஞ்சில தான் முழிக்க வேண்டியது இருக்கு, காலையில இருந்து தன் ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நாத்தனார்கிட்ட பேச வேண்டியது. அதான் சார், இது தனிநபர் விருப்பம் இல்ல. இப்ப நீங்க காலங்காலமா ஒரு மனிதரை எப்படி நீங்க கணக்கிட்டு செய்வீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் இருக்கா, அவங்களுக்கு குழந்தை இல்லாம சமூகம் அவங்களை இது பண்ணிச்சுல, அது தப்பு. நான் சொசைட்டிக்காக குழந்தை கேட்கலையே, நான் எங்களுக்காக, அதாவது எனக்காக என் ஹஸ்பண்டுக்காக ஆணாதிக்க சமூகம் பெண்களுக்கு உச்சகட்டமான ஒரு நிலை குழந்தை பெறுவதுதான் அப்படின்னு சொல்றது இந்த ஆணாதிக்க சமூகத்தோட வெற்றி. நீ ஏமா டாக்டர் ஆகல, நீ ஏமா கலெக்டர் ஆகல அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? ஆனா ஆண்கிட்ட கேட்பாங்க, நீ ஏமா இவ்வளவு சம்பாதிக்கணும் ஆண்கிட்ட கேட்பாங்க. ஆனா ஒரு பெண்ணுகிட்ட இந்த சமூகம் ஒரே கேள்விதான் கேட்கும், உனக்கு குழந்தை இருக்கா. இந்த பிளானிங் பண்ணாதனால யாருக்கு சார் அநீதி? பெண்களுக்கு தான் சார் அநீதி. எத்தனை பேரு அவங்களோட கனவுகளை, அவங்களோட லட்சியங்களை விட்டுட்டு வெறும் கிச்சன்ல இருக்காங்க சார். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? பிளானிங் இல்லாதான் காரணம். நீ உட்காந்து ஒரு நிமிஷம், இவங்க சொன்னாங்களா 18 வயசுல எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவங்க பொண்ணை 18 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? 16 வயசுல 17 வயசுல கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் 18 வயசு 21 வயசுக்கு மேலதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா இந்த சமூகம் குழந்தைய பெத்துக்கிறத மட்டும்தான் பாக்குதே ஒழிய அவங்களுடைய கனவுகளை, அவங்களோட லட்சியம் என்ன எதையுமே பார்க்காது. அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம்.